தாவேக அரசு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத விரக்தியில் வேதாரண்யம் விவசாயி உயிரிழப்பு. சென்னையில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்று வீடு திரும்பிய நிலையில் பரிதாபம். மும்பையில் தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 6 பேர் பரிதாப மரணம். காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தமிழ்நாட்டில் ரீல்ஸ் ஆட்சி நடைபெறுகிறது. அவலங்கள் நிறைந்த தாவேக ஆட்சி தானாகவே கவிழ்ந்துவிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. குதிரை பேரம் மூலம் அதிமுகவை ஆளுங்கட்சி உடைத்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. தாவேகவில் இணைந்த விஜயபாஸ்கர்கள் ஓடுகாலிகள். அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சனம். ஆட்சிக்கு வந்த 50 நாட்களாக விஜய் மிகப்பெரிய தவறுகளை செய்து வருவதாக கண்டனம். நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலைய கல்வெட்டில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பெயரை நீக்கிய தாவேக அரசே. ஸ்டிக்கர் விஜய் அரசே வெட்கமே இல்லையா என திமுக கடும் கண்டனம். தாவேகவில் கோஷ்டி பூசல் உச்சகட்டம். அமைச்சர் விழாவை புறக்கணித்த MLA-க்கள். மேடையில் யாரும் இல்லாததால் விரக்தியுடன் திரும்பிச் சென்ற நிர்மல்குமார். மதுரையில் நடைபெற்ற தாவேக நிகழ்ச்சியில் நெரிசல். பெண்கள் குழந்தைகள் கூட்டத்தில் சிக்கி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கூட்ட நெரிசல் நடந்தபோதே சிரித்தபடி வெளியேறிய தாவேக MLA. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் பகுதியில் மீனவர்களிடையே மோதலில் மீனவர்கள் பலருக்கு காயம். பதற்றம் காரணமாக போலீஸ் குவிப்பு. விவசாயத்தை இழிவுபடுத்தும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவின் பேச்சுக்களை ஏற்க முடியாது. அமைச்சர்களின் ஆணவ பேச்சுக்களை முதலமைச்சர் கண்டிக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். பல்வேறு காரணங்களுக்காக நாடு முழுவதும் 58 பொறியியல் கல்லூரிகள் மூடல். அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அறிவிப்பு. தமிழ்நாடு கேரளாவில் வரும் 11ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரேசிலுக்கு அதிர்ச்சி. 2-1 என்ற கோல் கணக்கில் பிரேசிலை வீழ்த்தி நார்வே வரலாற்று வெற்றியுடன் காலிறுதிக்கு முன்னேற்றம். ஐந்து முறை சாம்பியனான பிரேசில் தோல்வி எதிரொலி. ஓய்வை அறிவித்தார் பிரேசில் வீரர் நெய்மர். மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 7வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது ஆஸ்திரேலியா. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் அதிக வெற்றிகளை குவித்து ஜோகோவிச் சாதனை. 106 வெற்றிகளுடன் ரோஜர் ஃபெடரரின் சாதனையை முறியடித்தார். எளிய முறையில் நடைபெற்ற அமீர் கானின் 3வது திருமணம். 61 வயதில் காதலியை கரம் பிடித்தார்.